தமிழகத்திலே ஜாக்டோஜியோ என்ற பேரமைப்பு ஜாக்டோஜியோ மூலமாக சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அவர் உளுந்தூர்பேட்டையிலே தேர்தலிலே உளுந்தூர்பேட்டையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்துவோம் என்று உறுதியளித்தார். ஆனால் இதுவரையிலும் 4 ஆண்டுகளாகியும் கிடைக்காமல் இருக்கிறது. அதே போன்று இடைநிலையாளர்களுக்கு 2006 இடைநிலையாளர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். நிறைவேறாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் 42 என்ற அரசாணையை போட்டு ஆசிரியர்கள் உயர்கல்வி படித்தால் அதுக்கு ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஊக்க ஊதியமும் இந்த அரசு வழங்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையிலே எங்களுக்கு 243 என்ற ஒரு அரசாணை போட்டிருக்கிறார்கள் தொடர்கல்வியை பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு. அதாவது ஒரு ஒன்றியத்தில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு ஒன்றியத்தில் தான் பதவி வழங்க வேண்டும், ஒன்றியத்தான் மாறுதல் வர வேண்டும். ஆனால் மாநில அளவிலே மாறுதல் அளித்து மாநில அளவிலே பதவி உயர்வும் வழங்குகின்ற நிலை இருக்கிறது. ஆற்காட்டில் பணிபுரிகின்ற ஒரு பெண்ணாசிரியை கன்னியாகுமரிக்கு மாற்றுகின்ற சூழ்நிலை பனிஷ்மெண்டாக கொடுக்கப்படுகிற நிலை இருக்கிறது. இதையெல்லாம் டாக்டர் ஐயாவுக்கு நாங்கள் தைலபுரம் தோட்டத்தில் பேசினோம். அவரும் முடிவெடுத்து செய்கிறேன் என்று சொன்னார்கள். எடப்பாடியார் அவர்களிடம் நாங்கள் இந்த குறைகளை சொன்னோம். அவரும் இதை சரி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சின்னையா அவர்கள் கண்டிப்பான முறையிலே செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் எல்லா இடங்களிலும் கோரிக்கைகளை பிரதானமாக வைத்து பேசி வருகிறார். ஆகவே நம்முடைய நிலையை தீர்ப்பதற்காக ஒரு தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவருக்கு 5400 என்ற தர ஒதுக்கீடு இருக்கிறது. அந்த தர ஒதுக்கீட்டை 15 வருட காலமாக கொண்டு வந்திருக்கின்ற அரசானது திடீரென்று பறித்து அவர் ஓய்வு பெறுவதற்கு 25 லட்சம் ரூபாய் திருப்பி கட்ட வேண்டும் என்று ஒரு அரசியல் கொண்டிருக்கிறது. ஆகவே ஆசிரியர்கள் புகழில் இருக்கிறார்கள், மனவேதனையில் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் என்ன செய்வது என்றே புரியாத நிலையில் இருக்கிறது. ஆகிய அடிப்படை போக்குவரத்துக்கு சின்னையா அவர்கள் அதை வேலையை செய்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும்.